அப்படின்னு சொன்னா இந்த மாடி பிள்ளை மரத்தி மாடி பிள்ளை சொன்ன உடனே மாடப்பத்தேவர் சொன்னார், ஏடி அம்மா, மாடி பிள்ளை, நமக்கு தெத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கோ விலைக்கோ பணத்துக்கு பிள்ளை வாங்கி அந்த பிள்ளைய வளர்த்தாலும் அந்த பிள்ளை நமக்கு கடைசி காலத்துல கை கொடுக்குமா? அதனால காசுக்கோ தெத்துக்கோ பிள்ளை வாங்கி வளர்த்தோம்னா அதுல உள்ள பகை என்ன தெரியுமா? தெத்து கோரு பிள்ளை வாங்கி திருவதியில கொண்டு விட்டோமான திருக்கடுமே நிறைஞ்சேரோமே நிறைஞ்சேரோமோ தெரிந்த ஜனத்தாரும் மதிப்பார்களோ மதிப்பார்களோ நிறைஞ்சேருமா பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலில கொண்டு விட்டோமான பந்தலெல்லாம் நிறைஞ்சேருமோ நிறைஞ்சேருமோ நம்மளை பார்த்த ஜனத்தாரும் மதிப்பார்களோ மதிப்பார்களோ காசு கோரே பிள்ளை வாங்கி கடத்தெருவில் கொண்டு விட்டோமான கடத்தெருவோ நிறைஞ்சேருமோ நிறைந்தேருமோ அவளை கண்ட ஜனத்தாரும் மதிப்பார்களோ மதிப்பார்களோ அமன் நிறைந்தேரோமோ காசுக்கோ பணத்துக்கோ தெத்துக்கு பிள்ளை எடுத்து வளர்த்தோம்னா அது கடமைக்குத்தான் பிள்ளையை தவிர கடைசி காலத்துக்கு நமக்கு பிள்ளை இல்ல. ஓட்டி ஓட்டி வளர்த்தாலும் ஊரா விட்டு பிள்ளை ஊரா விட்டு பிள்ளை தானே நீ. அது விவரம் தெரிந்த நீங்க அப்பா அம்மா விவரம் தெரிஞ்சா ஆமா பெத்தப்பன் சித்தப்பன் அது செத்தப்படவே ஆயிடுவானா. அதனால காரியம் கலந்தடிச்சு தண்டிக்கும் அப்பா அம்மா. காரியம் முடிஞ்ச பிறகு காலவாரி. அதனால நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தாதான் தனக்குன்னு உதவுன்னு சொல்லுவார்கள். அதனால நம்ம வயத்துல பிள்ளை இல்லாத தெத்துக்கு பிள்ளை எடுத்து வளர்க்க சொன்னா அதையும் மாட்ட மாட்டோம்னு சொல்லியாரு. ஆனா நானும் ஒரு காலத்துல நமக்கு பிள்ளை ஒண்ணு இல்லைன்னா அந்திய காலத்துல நம்மளை கொண்டு போகும்போது அங்க என்ன நடக்கும் தெரியுமா? பிள்ளை இல்லாத காலத்துல நம்ம மாண்டும் அடிந்து மரணலோகம் போனாலும் அடிந்து சிவலோகம் போனாலும் அதுல உள்ள சடங்கு முறைகள்ல சங்கடம் என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கும் ஐயா? கரையோரோ கரையோரோ கெண்டி தூக்க போராட்டம் நடக்கும் கரையோரோ கரையோரோ அங்கும் கரைக்க அங்கும் கரைக்க போராட்டம் நடக்கும்.
கரைக்க குளத்தும் கரையோரோ கரையோரோ கொடம் உடைக்க போராட்டம் நடக்கும் கரையோரோ உடைக்க கொடம் உடைக்க போராட்டம் குளத்தோரோ செம்பு எடுக்க போராட்டம் நடக்கும் செம்பு எடுக்க மடப்பேதவரையா மாண்டே மடிஞ்சாலும் மரணலோகம் சாந்தாலும் சொக்காரஞ்சவக்காரு பிணத்தெடுப்ப முன்னாலே பதவடப்பம் பின்னாலே அகப்பநாடு தேசத்தில மன்னனோட படுகளமோ மந்திரி போராட்டமோ அகப்பநாடு ஜீமையில ஐயா கட்டாயம் நடக்கும் ஐயா அப்பநாடு தேசத்தில அது கட்டாயமா நடக்கும் ஐயா மன்னன் படுவளமும் மந்திரி போராட்டம் நம்ம கடைசி காலத்துல ஒரு பிள்ளை இல்லைன்னா பெரிய பெரிய சண்டைகள்லாம் வரத்தான் செய்யும். ஆமா, என்னதான் பிள்ளைய பெற்றாலும் வெளிநாட்டுல இருந்தாமுன்னா அவன் வரதண்டிக்கு அந்த கட்டணத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அந்த பிரேயத்தை இணைவாங்க. அவன் என்னைக்கு வரானா அது அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியும். வேலையில தூக்கி கொண்டு பாடுங்கடா, வெள்ளத்துல தூக்கி கொண்டு போடுங்க. காலகாலத்துல ஒண்ணு சேப்பா அப்படின்னு 1000 தான் அந்த பெத்தம வந்தாலும் அவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் தாப்பனுக்கு உதவ மாட்டாங்க. அதான் பிள்ளைதான் இந்த உலகத்துல உதவணும். அடுத்தவன் வந்து உதவிட்டாமனா நாளைக்கு சொல்லி காட்டிடுவான். எப்படி சொல்லி காட்டுவான்? நீ அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாத்தியம் பண்ணினிய உன் புள்ள உழைச்ச பணம் மேல உதவணிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க சொக்காரம் தொட்டு வந்துதானே அவங்க அப்பனை தூக்கி போட்டுச்சு. ஆமா, என்ன பொண்ணு பொருளை தேடி என்ன ஐயா நாம் இல்லைன்னா அன்னைக்கு அந்த நாரி போயிருக்குமே. அதனால சொக்கார நல்லவனும் இருப்பான், கடைசி காலத்துல சொல்லி காட்டுவனும் இருப்பான். என்ன வச்சுதான் உனக்கு வாழ்வு? நான் இல்லன்னா உன்னை நான் வளர்க்கலன்னா உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருப்பேனா அப்படின்னு சண்டையில சொல்லி காட்டுவான். அதான் நல்ல சொக்காரன் சொல்லி காட்ட மாட்டான், பொல்லாத சொக்காரன் சொல்லி காட்டிடுவான். சொல்லி காட்டிடுவான். அதனால தனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தாதான். அதனால இந்த அகப்பநாடு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாடப்பத்தேவரும் மாடிப்பிள்ளையும் பேர்பட்ட பகைகளை சொன்ன போது அப்ப சொல்றா, மாடிப்பிள்ளை இப்படியும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு, உங்க மனம் போல போனாலும் போக மாட்டேங்காரு. ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கேட்கியரா? என் வயத்துல தானே பிள்ளை இல்ல, இது ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கோருமே. ஒரு கல்யாணம் முடி இல்லைன்னா என் தங்கச்சி வதி இருக்கா, அவளை வேணா கல்யாணம் முடிச்சுக்கோறோம். சொல்ல மாட்டாள்ல. அப்ப உள்ளவன் குழந்தையால கல்யாணம் முடின்னு பொண்டாட்டி சொன்னாலும் ஏட்டி நீ இருக்கும் போது எதுக்கிட்டி உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லுவான் அப்ப உள்ளவன். இப்ப உள்ளவன் குழந்தையாருக்கு வீட்டுலதான் பொண்ணே எடுக்கும்.
ஐயா அதனால இப்படி கல்யாணம் முடிச்சுக்கோங்க என்று மாடிப்பிள்ளை மறைத்தியும் மாடப்பத்தேவரிடத்திலே சொன்ன போது அப்ப ஞான் சொல்லுதார் மாடப்பத்தேவர் நம்ம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். லட்சம் மண்ண கொடுத்திட்டாலும் லட்சம் மண்ண கொடுத்திட்டாலும் லட்ச நம்பர் கிடைக்காதம்மா லட்ச நம்பர் கிடைக்காதம்மா கொடுத்துட்டாலோ கிடைக்காதம்மா 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 அம்மா கோடி பொண்ணை கொடுத்துட்டாலோ அள்ளி அள்ளி கொடுத்துட்டாலோ உன் குணத்தை போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா அடி குணத்தை போல கிடைக்காதம்மா கிடையாதம்மா அள்ளி அள்ளி கொடுத்துட்டாலோ உன் குணத்தை போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா ஆடி பிள்ளை குணத்தை போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா பணத்தை அள்ளி கொடுத்துட்டாலோ அள்ளி அள்ளி கொடுத்துட்டாலோ உன் பாசம் போல கிடைக்காதம்மா ஆடி பிள்ளை பாசம் போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா கொடுத்துட்டாலோ உன்னோட பாசம் போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா பாசம் போல கிடைக்காதம்மா கிடைக்காதம்மா மாடப்பேவருதான் ஏ மனைவியிடம் சொன்ன போதே ஏ மங்கையான மாடி பிள்ளை ஏ ஆறாத கண்ணீர அங்கமெல்லாம் சொர விட்டா மாடப்பேவரிடம் மாடி பிள்ளை சொல்லுவாளா சொல்லுதா இப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற கல்யாணம் முடிக்க சொல்லுதா மாட்டேங்கியாரு பிள்ளைய தெத்துக்கெடுத்து வளர்ப்பங்க கேட்க மாட்டேங்கியாரு. அப்ப என்னதான் என்னைக்குதான் நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்க போகுது? அப்பதான் மாடப்பத்தவர் சொன்னார், ஏ மாடி பிள்ளை, இறைவன் கொடுத்த செல்வாக்கு நமக்கு அதிகம் இருக்கு. ஏத்த பணத்தை பூட்டியே வச்சிருந்தோம்னா சிறப்பு கிடையாது. ஏத்த பணத்தை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். எங்க செலவு பண்ணணும்? வாட்டர் கிடைக்கும், அங்க போய் செலவு பண்ண தர்மமாகுமா? தானம் வேற, தர்மம் வேற. பலனை எதிர்பார்த்து செய்வது தானம், எந்த பலனையும் எதிர்பாராம செய்வது தர்மம். தர்மம் அல்லவா? அதனால தானத்தையும் தர்மத்தையும் ரெண்டையும் ஒண்ணு செய்யக்கூடாது இல்ல. அதனால இந்த மாடப்பத்தேவரும் அடிப்பிள்ளையும் நினைத்தார்கள், நம்ம ஒரு தான தர்மம் செய்வோம். பணம் இருக்கிறத வச்சு நம்ம என்ன போறோம்? உலக்கிற பெட்டிக்குள்ள போட்டி வச்சிருந்தா என்ன ஆக போகுது? தாரையாம் பிடிச்சதோட எல்லாமே பேரும் 2000 நோட்டு செல்லாம போன மாதிரி பேர போகுது. இன்னும் பழைய நோட்டு இன்னும் நிறைய பேர் வச்சிருக்காங்கண்ணே. அது கருப்பு பணம். அதனால இருக்கும் பணத்தை செலவழிப்போம். கோயில் குளம் போய் பார்ப்போமே. கோயில் குளத்துக்கு போனாலும் போதாது, கோயில போய் நிற்கும் போது குடும்ப கவலை இருக்கக்கூடாது, வீட்டு கவலை இருக்கக்கூடாது, சொத்து கவலை இருக்கக்கூடாது. போட்டலையோ வாசல்ல போட்ட செருப்பு கோயில எவனும் தூக்கிட்டு போயிட்டானோ சிலிண்டர் ஆஃப் பண்ணமோ ஆஃப் பண்ணலையோ அந்த கவலை எல்லாம் இருக்கக்கூடாது. கோயிலுக்கு வந்த இடத்துல மனம் ஒரே கருத்துல ஒரே மனமா இருந்தா தான் தெய்வத்தினுடைய அருளை பெற முடியும். அதான் சொல்லியிருக்க, அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்ல. அம்மா சொல்லிருக்காம்ல. அது மாதிரி ஆடை அழிகடன் ஆடம்பரத்தை ஆண்டம் விரும்ப மாட்டாரு. ஏழைக்கு ஏழை, எளியவருக்கு எளியவர், ஏழையின் பங்காளம் தான் இறைவன். இந்த ஏழை பங்காளம்னு சொல்லுதோம்னா இறைவனை போல் மற்றொரு தெய்வம் இந்த உலகத்துல கிடையாது. அந்த ஆண்டவன் சதாசிவன் ஜாம்பலருவ சர்வலோக நாயக ஆபத்தின் பாந்தக. ஆமா, அவர் இருக்கும் போது
அதனால இருக்கக்கூடிய சொத்து சுவங்களை மண்ணு மனைகளை நமக்கு என்ன கொல்லியா பிள்ளையா? பிள்ளை பிறந்த அன்னைக்கு போய் சொத்து சுவத்தை சேர்த்துக்கிடுவோமே, இருக்கும் மனத்தை செலவழிப்போமே. அப்படின்னு மன்னனும் தெய்வியமாக அன்னதானம், ஜரணதானம், ஆதானம், கோதானம், வச்சிரதானங்கள் எல்லாம் வகை வகையாக செய்தார்கள். ஐயா கோயில் கண்ட இரங்கள் எல்லாம் கோபுரத்தை கட்டுவார், கொடிமரத்தை நட்டுவார், கொடமுழுக்கு நடத்துவார். கோயில் கண்ட இடத்துல இந்த கோபுரங்கள்லாம் பழைய பழைய கோபுரங்கள் இருக்கும்ல, இடிஞ்சி சதலமான கோயிலில் உள்ள கோபுரத்தை இவங்க எடுத்து ஆலய நிர்ணயம் பண்ணுதாங்க. அந்த கோபுரத்தை கட்டுதார்கள், கொடிமரத்தை நட்டுதார்கள், குடமுழக்குகள் செய்தார்கள், கும்பாபிஷேகம் நடத்துதார்கள். அது மட்டுமா தூரத்துக்கு தூர வழி தாங்கி கட்டி வைத்தார், காதத்துக்கு காத வழி அங்க கல்மண்டபம் கட்டி வைத்தார். தூரதுல சுமப்பவர்க்கு அங்கே சுமதாங்கி கட்டி வைத்தார். ஆண்டி பரதேசியர்க்கு அங்க அன்னை சற்றும் கட்டி வைத்தார். ஐயா பால் குடிக்கும் குழந்தைக்கு அங்க பால் மடங்கு கட்டி வைத்தார். அந்த மாடப்ப தேவருமா மாடி பிள்ளை மரத்தியுமா நாடு தேசத்தில குத்தாளரோடு போட்டா குருத்தாளம் கண்ணை வைத்தா பாவராஜங்கோடு போட்டா படந்தாளம் கண்ணை வைத்தா ராமேஸ்வரரோடு போட்டா ராமேஸ்வரரோடு போட்டா அங்க நட்டு வைத்தார் ஆலங்கண்ண. தூரத்துக்கு தூரவெளி சுமதாங்கி கட்டி வைக்காவோ. சுமதாங்கினா பாத்திருக்கீங்களா? ஆமா, நீங்க பாத்துக்க மாட்டிய. நீங்க இப்ப பிறந்த பிள்ளையெல்லாம் 2K kids. 2K kidsனா இப்ப உள்ள பிள்ளையா? 90 kidsனா 90க்கு முன்னால பிறந்தவங்க. அதனால தூரதொலை சுமப்பருக்கு சுமதாங்கினா தலையில பாரத்தோட போறவங்க இறக்க முடியாது, இறக்குனா தூக்க முடியாது. அதுக்கு 2 பட்டிய கல்ல போட்டு அதுக்கு மேல ஒரு படல கல்ல போட்டிருப்பாங்க. அதான் சுமதாங்கி. சுமதாங்கி ஊருக்கு அவுட்டர்ல நடு காட்டுல இருக்கும். ஏன்னா இறக்கத பாரத்தை ஏத்ததுக்கு வழி இல்லைன்னா அந்த சுமதாங்கில வச்சு தூக்கிட்டு போவாங்க. அதான் தூரத்துக்கு தூர வழி சுமதாங்கி. காதத்துக்கு காத வழி கல்மண்டபம். என்ன இந்த ரோட்டு வாரத்துல பாத்தீங்கன்னா எத்தனை கல்மண்டபம் இருக்கு பாத்தீங்களா? எத்தனை என்ன இருக்கு, எத்தனை மண்டபம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இந்த வன்னி குழந்தை தேவர் குளத்து ரோட்லயுமே ஒரு கல்மண்டபம் இருக்கு. அப்படியா? அது மாதிரியா நம்ம நயினாரத்துக்கிட்ட பிள்ளையார் கோயில்ல ஒரு கல்மண்டபம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா இருக்குல்ல. மேலாரத்துல ஒரு கல்மண்டபம் இருக்கு தெரியுமா? அதான் காலை சடைச்சு போறவங்களுக்கு, இந்த வேணா கொதிக்க வெயில போறவங்களுக்கு அதான் இளைப்பாறு மண்டபம். ஆமா, குத்தால ரோடும் குருத்தாலம் கண்ணெல்லாம் ரோட்டு வாரத்துல போட்டார்கள். இந்த பைபாஸ் ரோட்ல எத்தனை மரம் இருக்கு பாத்தீங்களா? பாவநாசர் ரோடு போட்டார், படந்த ஆலங்கண்ணை வைத்தார். ராமேஸ்வரர் ரோடு போட்டார், நட்டு வைத்தார் ஆலங்கண்ணை. இப்படியாக அன்னதானம், ஜரணதானம், ஆதானம், கோதானம், வஜ்ரதானங்கள் எல்லாம் ஐயா தான தர்மம் செய்தாலும் தான தர்மம் செய்தாலும் தவ குழந்தை கிடைக்கலைய. அள்ளி தர்மம் செய்தாலும் அள்ளி தர்மம் செய்தாலும் ஆளப்பிள்ளை கிடைக்கலைய. என்ன தர்மம் செய்தாலும் அவருக்கு அந்த பிள்ளை கிடைக்கலைய. செய்தாலும்
கிடைக்கலையா அவளை பிள்ளை ஒண்ணு கிடையாம மாடி பிள்ளை சொல்லுவார் மன்ன வேறு எங்கனவா எஜமானி ரஜகிளிய என்னைய தர்மம் செய்தான் அந்த இறைவனுக்கு மன இறங்கி நமக்கு ஒரு யாந்த பிள்ளை கொடுக்கலையா மன்னா அள்ளி பணங்களை தர்மம் செய்தும் ஆளப்பிள்ளை நமக்கு இல்லையா சாமி கோடி தர்மங்கள் செய்தும் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கலையா ஐயா இந்த இறைவன் எனக்கு நமக்கு எப்போது பிள்ளைய கொடுக்க போறாரு எனக்கு 8 குத்துக்கு இளையவா ஆமா உன் பிறண்டு பேர் என்ன பேரு அதனால எனக்கு நேர 8 குத்துக்கு இளையவளா இருக்கா நேற்று கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆனிச்சு அவ வயசு பிள்ளைக்காரியா இருக்கா ஜம்பு இல்லாதவா அவ குரணி பிள்ளை பெத்து இருக்கா என்ன படுக்க பாய் இல்லாதவா அவ 10 பிள்ளை பெத்து இருக்கா குடிக்க செம்பு இல்லாதவா குரணி பிள்ளை பெத்திருக்காளா ஐயா அம்மா படுக்க பாய் இல்லாதவ 10 பிள்ளை பெத்திருக்கா எதிர்த்த வீட்டுக்காரிக்கு 7 பிள்ளை இருக்கு நான் தான மலடியானே வேற மலடில்லையோ ஒரு தீதான மலடியானே இந்த உலகத்தீர மலடில்லையோ வாதம் கொண்ட வயர் உழைந்த குறுக்கறிந்தாயே அடிதொடிய வயர் உழைந்தே அடிதொடியா ஒரு ஆண்மகன ஒரு ஆண்மகன செல்ல மக வயத்தில்தான் செல்ல மகன் பிறக்கானே செல்ல மகன் பிறக்கும் போது வலது கால ஊனத்தோடு வலது கால வருஷம் அவன் பிறப்பான் அந்த வருஷம் அழகு திரும்ப வந்தான் ஊனத்தோடு பிறந்த போது அழகு மகன் பிறந்தன கூடியிருந்த பெண்கள் கூடியிருந்த கொலவையது செல்ல திருமவனுக்கு ஒப்புள் கொடி அறுப்பாரா அவனுக்கு கொடுப்பாடி ஜன ஊட்டி அறுப்பாரா நாடு தேசத்தில மாடப்ப தேவரும் ஆடி பிள்ளை மறைச்சி செல்ல மகன் பிறந்தவன் செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி பாலம் செலவு செய்தார் பிறந்தான் என்று அங்க அள்ளிவனம் செலவு செய்தார்
நாடு தேசத்தில மாடப்ப தேவரும் மாடி பிள்ளை மரத்தையும் செல்ல திருமவனத்தானே வாரி எங்க கையில் எடுத்து வரநிலைச்ச முத்தான் யாந்தி எங்க கையில் எடுத்து எனது கண்ணா வாரி எங்க கையில் எடுத்து கோடியில ஜோமுத்தமிட்டா அவனத்தானே அகப்பநாடு தேசத்தில பிறந்த உணவாத்தையில சமுதாய மக்களைத்தான் அரண்மனைக்கு அழைத்து வந்து செல்ல திருமவனுக்கு தான் எங்க தேவமாறு கூட்டத்தில அகப்பநாடு சீமையில அழக பேரு கொடுக்க போறா அடப்ப தேவரும் ஆடிப்பிள்ள மரத்தையும் பிறந்த மகனுக்கு யார் நாமம் கொடுக்க வேண்டாமா? அகப்பநாடு சீமையில் உள்ள தேவாதி தேவர் சொந்தங்களை எல்லாம் அழைத்து வரவழைத்து அரண்மனையிலே இருக்க வைத்து வேண்டிய உபச்சாரம் செய்து அந்தவங்களுக்கு பந்தி போஷணம் சாப்பாடு தான் இல்ல உபச்சாரம் எல்லாம் நடத்தி அழகு திருமகனுக்கு அந்த தேவர் சமுதாய மக்களுடைய முன்னிலையில அகப்பநாடு தேசத்தில அழகு மகன் வலதுகால் ஊனத்தோடு உச்சத்தோடு பிறந்திருக்கான். அப்பேர் வெட்ட மகனுக்கு இவன் தரணியால பிறந்த மகன் அழகு திருமகனுக்கு தான் மாடப்ப தேவருதான் ஆடிப்பிள்ள மரத்தையும் தான் என் மகிமையோடு பேர் கொடுக்கார் ஏ சப்பாணி முத்து என்று சப்பாணி முத்து என்று அவனுக்கு சந்தோஷமா பேர் கொடுக்கார். சந்தோஷமா அந்த ஜப்பானி முத்து பாலகன அகப்பநாடு தேசத்தில் ஐயா ஊட்டி எங்க வளப்பா உடலி எல்லாம் ஏத்தி எங்க தியாகமெல்லாம் அழகு மகன் ஜப்பானிய அழகு மகன் ஜப்பானிய வாழறியில தொட்டில் கொடையறியில மார்வெளியில தொட்டில் கேட்டு மணியறியில மணியறியில என்ன ஊட்டி எங்க வளப்பாரா உடலி எல்லாம் நீ முருக சப்பாணி முத்துவையும் வாராட்டி தாளாட்டி சீராட்டி தாளாட்டி தாளாட்டி செல்ல தேரே அமுது தாளாட்டி செல்ல தேரே அமுது செல்லம் அவன் ஜப்பானியா கட்டிலும் தொட்டிலும் கருத்தோடு வளப்பால் சப்பானி முத்து பாலகன் வலது காலம் ஊனத்தோட பிறந்திருக்கிறான். என்ன ரொம்ப ஒண்ணு லேச காலை இழுத்து நடப்பாரு காலை இழுத்து நடப்பாரு. அப்படி சப்பானி முத்து பாலகன் நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் கண்ணை இமை காப்பது போல அந்த பாலகனாகிய ஜப்பானி முத்து பாலகனை கண்ணுக்குள்ள வச்சு கனகம் சொல்லிதாகும்.
ஒத்தைக்கு ஒரு முகம் இல்ல ஒரு முகம் அப்புறம் பார்க்க செய்ய வேணும் தரையில விடாம தண்டக்கால நோகாம பூமியில விட்டா பொற்பாத நோகம்னு தோளுல தொட்டில் கட்டி தொட மேல நடவரத்தி மார்பில தொட்டில் கட்டிதாவோ மடியிலேயே நடக்க வைக்காவோ மடியிலே நடக்க வச்சாவோ சப்பானி முத்துவ மாடப்ப தேவரும் மாடி பிள்ளை மரத்தையும் தங்கம்னு தாங்குதாவோ ஆமா தாங்குதாவோ ஏழமண்ணு ஏந்துதாவோ ஆமா மார் மீதும் மடி மீதும் தொட்டிலும் கட்டிலும் ஆமா அழகு மகனாகிய ஜப்பானி முத்துவ ஆமா ஐயா அகப்ப நாடு தேசத்திலே பாதுகாத்து வாரார்கள் பாதுகாத்து வார போதே ஜப்பானி முத்துக்கு ஒன்னது வயதாச்சு ஐயா வயதுமாச்சு வந்து விளையாடுவானா வந்து விளையாடுவாரா அந்த ஜப்பானி முத்து வந்தா இரண்டாவது வயதாச்சு அவரை இழந்தரித்து நடக்கலானா ஜப்பானி முத்து வந்தா மூணாவது வயதுமாச்சு சப்பானிக்கு முகம் பார்க்கும் பருவமானா வயதுமாச்சு முகம் பார்க்கும் பருவமானா மூணாவது வயதில சப்பானி முத்துவுக்கு மொட்டையிட்டு காது குத்தி முடியறைக்கு அழகு காதுக்கு கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டார் அறையில் இட்ட அரணாளி மேல் முறுக்கு ஜப்பானிக்கு நாலாவது வயதாச்சு ஜப்பானி நடந்து ஓடி விளையாடுவதா ஜப்பானி நடந்து ஓடி